ததீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனா திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனன திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனா திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் தனன திரனன திரனன மாயா 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது பொன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறக்காக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 குட் மார்னிங் மேடம். குட் எப்படி மார்னிங். இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன் மேடம். Hey! Police! Hey! Hey! என்ன சார்? இங்க பாரு, போலீஸ். அங்க பாத்தியா, போலீஸ் இருக்காங்க. என்ன பாஸ் நான் அடிச்சிட்டு வந்து புரியாம பேசாத, இப்ப வேணாம், போலாம், போலாம். பாஸ் ரூல்ஸ் அடிச்சு வந்து ஏய், பாஸ் சொன்னா கேடு, வா. பாஸ் வரேன் சார். வாங்க மேடம். ஏய், கத்தாத. ஏய், வாய் மூடு, வாய் மூடு. ஏய். அமைதியா வா, அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், ஏய், வா, குடு, 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 சீக்கிரம் வாடா, உட்கார விடா. நம்மளி மாட்டி விட்டு உட்கார விடா. அதான் அப்புறம் பாத்துக்கலாம் வா. உட்காரு, உட்கார, உட்கார. ஏய், வண்டி எடுடா, சீக்கிரம். ஏய், சத்தம் போடா, வாய் மூடு. வண்டி எடு. சார் அவன் கார் பார்க்க சார்
கிரி மேடம் டைம் ஆயிடுச்சுல. பிரியாவும் பிரதாப்பும் ரெடியா இருக்காங்களா? சொல்லிட்டேன் மேடம், ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? டைம் என்ன ஆகுது? இன்னைக்கு நம்மள விருந்துக்கு கூப்பிட்டுருக்கவங்க யார் தெரியுமா? சிட்டிலேயே நம்பர் 1 விஐபி. நம்ம சொன்ன டைமுக்கு போக வேண்டாமா? மேடம் ஆல்ரெடி 2 தடவை சொல்லிட்டேன், இப்போ வந்துடுவாங்க மேடம். என்ன கிரி, பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. சாரி மேடம். பரவாயில்ல விடுங்க. இந்த பரமேஸ்வரிக்கு விருந்து கொடுக்கறதுனா அவன் எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. என்ன பண்றது, என் நேரம் அப்படி. அது என் பொண்ணுக்கும் தொடருது. வாங்க மாப்ள, இன்னும் பிரியா ரெடி ஆகலையா? எங்க அத்தை, அவ கழுத்துல இருந்து கால் வரைக்கும் மேட்சிங் பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் நகத்துக்கு வந்திருக்கா, அதுல நெயில் பாலிஷ் வேற. மம்மி நான் ரெடி. என்ன ரெடி? ½ hour லேட் ஆயிடுச்சு. சாரி மம்மி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பவும் நீ இதே தானே சொல்லுவ. சரி வாங்க போலாம். டிரைவர்னா சாங் ஏதாவது போடுங்களேன், நல்ல சாங்கா இருந்தா. ஆண்டி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. ரமேஷ் உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன் ஆண்டி. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப பக்காவான ஆளுன்னு தான் எனக்கு தோணுது. அவரை மாதிரி ஒரு புள்ள பிறக்க உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சிருங்க ஆண்டி. ரமேஷ் பத்தி நினைக்கிறப்போ உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கேன் ஆண்டி. போதும் மாப்ள, தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட அவனை பத்தி ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. உண்மையிலேயே அவன் என் புள்ளதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவனை பத்தி ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. உண்மையிலேயே அவன் என் புள்ளதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சினிமால வர மாதிரி பிறந்த உடனேயே நர்ஸ் அவனை மாத்தி போட்டுட்டாலும் என்னவோ. எனக்கு பிறந்திருந்தா இப்படியெல்லாம் இருக்க மாட்டானே. பரமேஸ்வரி ரத்தமானு எனக்கு தெரியல. அவனை பத்தின பேச்சு மட்டும் இல்ல, அவனை பத்தி நினைப்ப இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வேணாம், அவனை பத்தி எதுவுமே பேசாதீங்க மாப்ள. வாங்க தம்பி. அன்னைக்கு நீங்க தானே 5 முழம் பூ வாங்கிட்டு போனது? ஆமாமா. சொல்லு தம்பி, எத்தனை முழம் வேணும்? அந்த முல்லைப்பூ எவ்வளோமா? இது முல்லைப்பூ இல்ல தம்பி, மல்லிப்பூ. ஓ அப்படியாமா, சரி. மல்லிப்பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கிட்டு போப்பா. அப்படியாமா, கொடுங்க. முளை எவ்வளோ? முழம் 20 ரூபா தம்பி. என்னம்மா முளம் 20 ரூபான்னு சொல்றீங்க? போன வாரத்துல 5 முழம் வாங்கிட்டு போனேன், 20 ரூபா தானப்பா வாங்கிட்டு போனேன். இவ்வளவு தூரம் இப்ப பேரம் பேசுற? இல்லம்மா, அன்னைக்கு எனக்கு முத வேலை கிடைச்சது. அந்த சந்தோஷத்துல வைஃபுக்கு பூ வாங்கிட்டு போகணும்னு விலை எதுவும் கேட்காம வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் என் வைஃப் என்கிட்ட கேட்டா விலை எவ்வளோன்னு. நான் விலை கேட்கலன்னு சொல்லிட்டேன். என்னங்க, உங்களை நம்பிதான் இந்த குடும்பம் இருக்கு. இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனிமேல் தான் நீங்க சிக்கனமா இருக்கணும்னு சொன்னான். அதான் உங்ககிட்ட விலை கேட்டேன். 20 ரூபா ஜாஸ்தியா இருக்குமா? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? விக்கிற விலையை தான் சொல்றேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை விக்குதுப்பா.
இன்னைக்கு 20 ரூபாய்க்கு கொடுத்தாதான்ப்பா எனக்கு கட்டுப்படி ஆகும். கொஞ்சம் கம்மி பண்ணி கூடாதாம்மா? சரி 19 ரூபா கொடுப்பா. என்னம்மா 1 ரூபா 18 ரூபாயா சரி போட்டுக்கலாமேம்மா? 18 ரூபாயே கொடு. எத்தனை முழம்பா வேணும்? 2 முழம் கொடுங்கம்மா. ஆ. புதுசா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுற. வாங்குறதா வாங்குற, கொஞ்சம் தாராளமா தான் வாங்கப்பா. 2 முழமே தாராளம் தானேம்மா? இந்தாப்பா. இந்தாங்கம்மா. இந்தாப்பா. அடிக்கடிக்கு பூ வாங்குறதா இருந்தா என் கடைக்கே வாப்பா, குறைச்ச ரேட்ல தாரேன் உனக்கு. நான் அடிக்கடி பூ வாங்க ஆரம்பிச்சா ஈஸியா உன் வியாபாரத்தை நான் கத்துக்குவேன். அப்புறம் ரொம்ப பேரம் பேசி வாங்குவேன். பரவாயில்லையாம்மா? இதுல என்னப்பா இருக்கு? கட்டுப்படி ஆனதானே தரப்போறேன். உன்னை பார்த்தா நல்ல பையனாட்டம் இருக்கு. கொண்டாடிக்கு பூ வாங்கி கொண்டு போய் சந்தோஷமா கொடுப்பா. சரிம்மா. ஹலோ. TN09BH 5314. ஆமா சொல்லுங்க சார். அடையார் போட் கிளப் பக்கத்தில் ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிற்குது. அவங்கள பிக்கப் பண்ணிக்கோங்க. சரி சார், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏய் மாயா, மிஸ் ஆயிட்டது, மிஸ் ஆயிட்டு. உன் சாவு அடுத்த தடவை என் கையில தாண்டி பாரு, நீ நடக்கும் பாரு. உன் சாவு இருக்காம விட மாட்டேன். என் வாழ்க்கையை போச்சுட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை குத்தாம விட மாட்டேன். நீ பாரு, குத்து குத்து குத்து. சும்மா நீ என்ன டென்ஷன் ஆகுற? மாயா, உன்னை கொல்லாம விட மாட்டேன் பாரு. டேய் வினீத், இத பார், இதெல்லாம் ரொம்ப ஓவர். இதுக்கெல்லாம் நீ இந்த அளவுக்கு கோவப்படவே கூடாது. வெறியேத்தாத. எப்படாது மிஸ் ஆச்சு? டேய் மாயா, இந்த வாட்டி தப்பிச்சது. அடுத்த தடவை உன் சாவு என் கையில தாண்டி. வாழ்க்கைய நாசம் பண்ணி பாரு. இத பாரு மச்சான், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன, நம்ம பிளான் மிஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதானே? வினீத், பிளானை நம்மளே போஸ்ட்பான் பண்ணணும்னு நினைச்சுக்கூடா. திடீர்னு அங்க போலீஸ் வரும். அந்த போலீஸ் மாயாக்கு தெரிஞ்சவனு நமக்கு என்னடா தெரியும்? டேய், இப்ப இல்லைன்னா இன்னொரு நாள், அதுவும் இல்லைன்னா வேற ஒரு நாள். டேய், நமக்கு என்ன இடம் இல்லையா, டைம் இல்லையா? கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணி மிஸ் பண்ணாம கரெக்டா பண்றோம். நல்ல வேலை இன்னைக்கு இது நடக்காம போச்சு. இல்லைன்னா ஸ்பாட்லேயே போலீஸ் கிட்ட மாட்டிருப்போம். இதுல இருந்து என்ன தெரியுது? நமக்கு எல்லாமே நல்ல நேரமா கூடி வருது. அதுவும் சரிதான்டா. இதுல இருந்து என்ன தெரியுது? நமக்கு எல்லாமே நல்ல நேரமா கூடி வருது. அதுவும் சரிதான்டா. இந்த தங்கராசை வச்சுதான் நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ணோம். ஆனா ரொம்ப நாள் இவனை கூட வச்சுட்டு சுத்த முடியாதுடா. அது பயங்கர ரிஸ்க் ஆயிடும். அதுவும் கரெக்டு தான். அதுக்காக நாம அவசரப்பட்டு பண்ணி பிரச்சனைல மாட்டிக்க கூடாதுடா. எல்லாமே அப்புறம் நாசமாயிடும். டேய் வினீத், நீ தேவையில்லாம இப்ப மனசு போட்டு குழப்பிக்காத. நீ நினைச்ச மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்கும். தைரியமா இரு, டென்ஷன் ஆகாத. வாடா. மேடம், எனி டைம் வண்டி வந்துடும். இப்போது சொல்லுங்க, வெளியில கிளம்புறோங்கிற போதே செக் பண்ணி இருக்கணும். இல்ல இந்த வண்டி இல்லனா வேற வண்டியை ரெடி பண்ணி இருக்கணுமா இல்லையா? மேடம், சார் ஒரு வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு. தம்பி வண்டி சர்வீஸ் போயிருக்கு. அதனால தான். சும்மா பேசாதீங்க கிரி. நமக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சாரி மேடம். இதையே சொல்லிட்டு இருங்க.
வண்டி வந்துடுச்சு வா. அங்க ஓடுற ரத்தம் தான் இங்கேயும் ஓடுது. அந்த வீரப்ப எனக்கும் இருக்கு. பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தாலும் உங்க வீட்டு வாசப்படி தேடி வரமாட்டேன். மேடம், உங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு கால் டாக்ஸி கூப்பிட்டுருந்தீங்கல்ல, உங்களுக்கான கால் டாக்ஸி நான் தான் கொண்டு வந்திருக்கேன். எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா உங்களை நான் டிராப் பண்ணிடுவேன். பிரியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா? மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன். சாரி பிரியா, உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. பரவாயில்லண்ணா. ஆனா எப்பவுமே உன்னை நான் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தெரியும்ண்ணா. மேடம் ரொம்ப காஸ்ட்லியோ? ஏன் கால் டாக்ஸில எல்லாம் வரமாட்டாங்களா? பிரியா, இப்போ என் டாக்ஸில அவங்க ஏறலைனா இன்னொரு கால் டாக்ஸி இங்க வர்றதுக்கு எப்படியும் 3/4 மணி நேரமா தான் ஆகும். இப்போ அவங்க என் வண்டியில ஏறதுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சலா இருக்குமோ? ஒரஞ்சடா பாரு. என்னடா கோலம் இது? ஏன் மேடம், நல்லா இல்லையா? பேசாத, அலங்கோலமா இருக்கு. தவக்கோலம், ஜெயிக்கணுன்ற வெறியோட போட்டிருக்க தவக்கோலம். டேய், நீ பரமேஸ்வரியோட பையன்டா. சாரி மேடம், நான் அருந்ததியோட புருஷன். எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மேடம், வந்து கார்ல உட்காருங்க. ரொம்ப லேட் ஆச்சுன்னா வெயிட்டிங் சார்ஜ் போட வேண்டியது இருக்கும். ச்சே. அம்மா வாமா போலாம். மேடம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க மேடம். இன்னும் டைம் மெக்கானிக் வந்துடுவாரு. வந்த உடனே வண்டி ரெடி பண்ணிட்டு நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். வாமா. வாங்க மேடம். போமா. நீங்க போங்க தம்பி. உட்காருங்க.